வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒற்றுமை அவசியம். ஏகமனதான தீர்மானத்தை வலியுறுத்தும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசிற்கு சர்வதேச அழுத்தம் அவசியம். பிரித்தானிய ராஜதந்திரியுடனான சந்திப்பில் கோரிக்கை. மேதின கூட்டத்திற்கான முன்னாயத்த பணிகள் தீவிரம். கொழும்பை மையப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் வெடிகுண்டு மிரட்டல். மருத்துவமனைகளுக்கும் விமான நிலையங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிப்பு. இஸ்ரேலின் முன்மொழிவை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கோரிக்கை. ரஃபா மீது போர் தொடுப்போம் எனவும் இஸ்ரேல் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிப்பது தொடர்பில் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயற்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தியுள்ளன. வவுனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் கவனஈர்ப்பு போராட்டத்திலேயே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் ஒவ்வொரு மாத இறுதியிலும் சர்வதேச நீதியை வேண்டி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் இன்று வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் மாத இறுதி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாளைய தினம் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் தாம் உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் இல்லாமல் கையேந்தும் வர்க்கத்திலேயே காணப்படுவதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து ஏகமனதாக சரியான தெரிவினை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இன்றைய தினம் தொடர்ச்சியாக நாம் மாதமாக 30ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் சர்வதேச நீதிக்காக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்து வருகின்றோம். நாங்கள் அதே தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அந்த போராட்டத்தை செய்கின்றோம். அதே போன்று நாளைக்கு தொழிலாளர் தினம் என்று மாகாணங்களிலே தொழிலாளர் தினத்தை பிரகடனப்படுத்தி அவர்கள் தொழிலாளர்களுக்கான முன்னுரிமையை வழங்குகின்றார்கள். ஆனால் நாம் தொழில் செய்கின்றவர்களைத்தான் இன்று கடத்தி காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கு என்று தெரியாமல் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் இல்லாமல் நாம் இன்று கையேந்தும் வர்க்கமாகவே நிற்கின்றோம். எனவே நமது உறவுகளை மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்றதுக்காகவே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த சர்வதேசமும் நீண்ட காலமாக ஏமாற்றி வருகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. எனவே எமது சர்வதேசம் இந்த உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதோடும் நமது உரிமைகள் அனைத்தையும் நாம் பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே நமது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். எல்லோர் மத்தியிலும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாற்றி இந்த போராட்டத்தை மக்கள் மயமாக்க வேண்டும் என்றதும் எல்லாருடைய குறிக்கோளாக இருந்து கொண்டும் நாம் இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. எனவே நாம் அந்த பொது வேட்பாளர்களை ஏகமனதாக எல்லோரும் அனைத்து உறவுகளும் ஏகமனதாக அவரை அந்த பொது வேட்பாளராக சரியான முறையில் சரியான நபரை அந்த பொது வேட்பாளருக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இந்த ஊடகத்தின் ஊடாக தெரிவிக்கின்றோம். தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு கிடைக்க சர்வதேச பலம் பொருந்திய நாடுகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவிற்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் தனக்கும் இடையில் நேற்றைய தினம் தனிப்பட்ட சந்திப்பொன்று இடம்பெற்றதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மாவட்ட மற்றும் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நேரடியாக முகம் கொடுக்கும் பிரச்சினைகளான மயிலத்தமடு மாதவனை பணியாளர்களின் பிரச்சினை, கனிய வளங்களான இல்மனைட் அகழ்வு, இறால் வளர்ப்பு திட்டம் சம்பந்தமான சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலான பிரச்சினைகள் மற்றும் சட்டவிரோத காணி அபகரிப்பு, சட்டவிரோதமான மீன்பிடி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் விவசாய ஆரம்ப கொடுப்பனவானது புலனர்வு என்னும் இடத்திலே சார்ந்து கொடுக்கப்பட்டாலும் இங்கு பயிரப்படும் போகங்கள் வித்தியாசமானவை என சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் மூலோபாய வாழ்வாதாரமான விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை ஆகிய மூன்றும் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ரீதியில் தமது மக்களுக்கு அதிகார பகிர்வு இல்லாமையே இவ்வாறான சிக்கல்களையும் பாரிய சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியமைக்கான காரணம் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார்.
தமது மக்களுக்கான அதிகார பகிர்வு கிடைக்கும் இடத்து வடகிழக்கை செழிப்புறும் பிரதேசமாக மாற்ற முடியும் எனவும் மக்களுக்கு தேவையான முடிவுகளை தம்மால் சுதந்திரமாக மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உண்மை மற்றும் ஒற்றுமைக்கான நல்லிணக்க ஆணைக்குழு சம்பந்தமான விடயங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகளிடம் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்தை முன்னிட்டு இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகரம் உள்ளிட்ட மே தின பேரணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிகளை மையப்படுத்தி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் இந்த ஆண்டு மே தின பேரணிகளும் கூட்டங்களும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் நடத்தப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாளிகாவத்தை PT ஸ்ரீசேன மைதானத்தில் நடைபெறவுள்ளது. நிலவும் வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு இம்முறை பேரணி எதுவும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் கோட்டை சத்தம் வீதியிலும் தலவாக்கலையிலும் நடைபெறவுள்ளது. கொழும்பு குணசிங்கபுர விளையாட்டரங்கிலிருந்து சத்தம் வீதிக்கு பேரணியாக வருவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின நிகழ்வுகள் பொருளை கெம்பல் மைதானத்திலும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் ஹம்பகா நகரசபை மைதானத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளன. கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் எனும் தொனிப்பொருளில் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெறவுள்ளது. கொழும்பில் நடைபெறவுள்ள மேதின பேரணி PRC மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் பிற்பகல் 3:30க்கு CWW கன்னங்கரா மாவட்டத்தில் கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் முற்பகல் 10 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளதுடன் அனுராதபுரத்தில் வலிசிங்க கரிசந்திர விளையாட்டரங்கில் தேசிய மக்கள் சக்தியின் பேரணி பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகி 3:30க்கு மகாஜனா விளையாட்டரங்கில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கமைய கொழும்பு நகரில் மாத்திரம் 14 மேதின பேரணிகளும் கூட்டங்களும் நாடளாவிய ரீதியில் 40 மேதின பேரணிகளும் கூட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் இடம்பெறவுள்ள மேதின பேரணிகள் கூட்டங்களின் பாதுகாப்பிற்காக 6000 காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் 4000 காவல்துறையினர் ஏனைய பிரதேசங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவை ஏற்படின் இராணுவத்தினரின் உதவி பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மேதின பேரணிகள் கூட்டங்களை பதிவு செய்வதற்காக ஆளில்லா கேமராக்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். ஆளில்லா கேமராக்களை பயன்படுத்த முன் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் இந்த விதிமுறை இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறவுள்ள மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையிடம் மே தினத்தை முன்னிட்டு 1500 பேருந்துகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகள் கோரியுள்ள நிலையில் நேற்று மாலை வரை 200 பேருந்துகளுக்கான பணம் மாத்திரம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேருந்துகளை கோரியுள்ளதாக அந்த சபையின் தலைவர் லலித் டி அல்பிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொடரும் வெப்பமான காலநிலைக்கு மத்தியிலும் ஒரு சில இடங்களில் மழையுடனான வானிலை நிலவுகின்றது. இதன்படி மழையுடனான வானிலை காரணமாக மின்னல் தாக்கி 3 உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு ஐயன்குளம் பகுதியில் நேற்று மாலை மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். ஐயன்குளம் பகுதியில் மழையின் போது மரத்தின் கீழே நின்றிருந்தவர்களை இவ்வாறாக மின்னல் தாக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ஐயன்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 39 வயதான மற்றொருவர் காயமடைந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள
தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஐயன்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ரத்தோட்டை வெல்காலாயாய பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை பெய்த மழையுடனான காலநிலையின் போது மின்னல் தாக்கி குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமியும் 23 வயதுடைய இளைஞனும் இவ்வாறாக உயிரிழந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற நபர் ஒருவர் அவரது நண்பரது வீட்டில் மரணித்த துயர சம்பவம் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் உள்ள நடீஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள நண்பனின் வீட்டில் நபர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். கொழும்பு கொட்டினா பகுதியைச் சேர்ந்த 65 வயதான கிறிஸ்டோபர் சுரேந்திரன் வில்சன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது வீட்டில் வேலை செய்வதற்காக குறித்த நபரும் அவரின் நண்பரும் சென்றுள்ளனர். இதன்போது நண்பரின் வீட்டில் குறித்த நபர் இன்றைய தினம் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா ஏனியின் வீதியில் மதபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகள் தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா தலைமை காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரால் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது A9 வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மது போதையில் பேருந்து செலுத்தியமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குறித்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பேருந்தும் வவுனியா காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த வாகன சாரதியை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒற்றுமை அவசியம். ஏகமனதான தீர்மானத்தை வலியுறுத்தும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசிற்கு சர்வதேச அழுத்தம் அவசியம். பிரித்தானிய ராஜதந்திரியுடனான சந்திப்பில் கோரிக்கை. மேதின கூட்டத்திற்கான முன்னாயத்த பணிகள் தீவிரம். கொழும்பை மையப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் வெடிகுண்டு மிரட்டல். மருத்துவமனைகளுக்கும் விமான நிலையங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிப்பு. இஸ்ரேலின் முன்மொழிவை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கோரிக்கை. ரஃபா மீது போர் தொடுப்போம் எனவும் இஸ்ரேல் எச்சரிக்கை. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.